அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வணக்கம், வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம், அதாவது எண்ணியல். ஸோ மேக்ஸ் அப்படின்னாலே இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ எண்கள் அப்படின்றது தான் நம்ம மேக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன வகையான எண்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். நம்பர் சிஸ்டம். ஸோ இந்த எண்ணியல் அப்படின்னும் போது இதுல என்னென்ன வகையான எண்கள் இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துக்கிறேன். சரிங்களா, நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ தமிழ்ல இது என்னன்னு சொல்லுவாங்க, இயல் எண்கள். ஓகேங்களா, இயல் எண்கள். இந்த இயல் எண்களுக்கான சிம்பிள் என்ன சார், குறியீடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேபிட்டல் என். ஓகேவா, கேபிட்டல் என். சரிங்க சார், இயல் எண்கள்னா என்ன? நார்மலா தெளிவா புரிஞ்சுங்க. நார்மலா ஒரு நம்பர் கவுண்டிங் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டா? சோ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும், முடிவிலி வரைக்கும் இருந்தா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ நேச்சுரல் நம்பர்ஸுக்கான டெஃபினிஷன் இதுதான். ரெண்டே பாயிண்ட் தான். என்ன? இயல் எண்கள் அப்படின்னா அதுக்கான குறியீடு கேபிட்டல் என். ஓகேவா? சோ அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். இது செகண்ட் பாயிண்ட். சோ நெக்ஸ்ட் ஒன், ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள். சோ முழு எண்கள்னா என்ன சார்? இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? சரியா, முழு எண்களுக்கான குறியீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் W. ஓகேவா, முழு எண்களுக்கான குறியீடு W. இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். சரியா, இது வரைக்கும் இருந்தா அதை என்னன்னு சொல்லலாம், முழு எண்கள், ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் இதுலயே வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, முழுக்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும், இண்டிஜர்ஸ் அப்படின்னு. சோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்க, இண்டிஜர்ஸ் அதாவது முழுக்கள். இந்த இண்டிஜர்ஸ ரெண்டு வகையா பிரிக்கலாம் சார். ஓகேவா, ரெண்டு வகையா பிரிக்கலாம். இதுல முக்கியமான விஷயம், இதுக்கான சிம்பிள் என்ன சார்? இதுக்கான சிம்பிள் Z. ஓகேவா, இண்டிஜர்ஸுக்கான சிம்பிள் Z. சோ இதுல பாசிட்டிவ் இண்டிஜர், நெகட்டிவ் இண்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் இண்டிஜர்ஸ் இருக்கு. ஓகேவா, தமிழ்ல இது பேரு மிகை முழுக்கள், இன்னொன்னு குறை முழுக்கள். சரி, யாரெல்லாம் பாசிட்டிவ் இண்டிஜர், யாரெல்லாம் நெகட்டிவ் இண்டிஜர், அதுதான் நெக்ஸ்ட் கான்செப்ட். சோ பாசிட்டிவ் இண்டிஜர் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, இதை நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். சோ இந்த சைடு -1, -2, -3 எது வரைக்கும் எழுதலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எழுதலாமா? கரெக்டா? அதே போல +1, +2, +3 இது எது வரைக்கும் எழுதலாம்? பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எழுதலாம். சோ -∞ இருந்து +∞ வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அதுல +1ல இருந்து ஆரம்பிச்சு +∞ வரைக்கும் இருக்குல்ல, இது பேரு தான் மிகை முழுக்கள், பாசிட்டிவ் இண்டிஜர். சரியா? -1ல இருந்து ஆரம்பிச்சு -∞ வரைக்கும் இருக்குல்ல, இது பேர் தான் என்ன? குறை முழுக்கள், நெகட்டிவ் இண்டிஜர். 0ன்றது யார் சார்? 0க்கு முன்ன பாத்தீங்கன்னா நம்ம பிளஸும் போடக்கூடாது, மைனஸும் போடக்கூடாது. 0க்கு எந்தவித சைனும் இல்லை, அதாவது எந்தவித குறியீடும் இல்லை, மைனஸோ பிளஸோ. அப்போ 0 என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 0வை நியூட்ரல், நடுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, 0வை நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இண்டிஜர்ஸ். இந்த டயக்ராமு ஆல்ரெடி நீங்க எங்க பார்த்துருப்பீங்கன்னா 10th கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு
வரைபடங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம், அங்க இந்த டயக்ராம் பார்த்திருப்போம். இல்லையா நம்ம 7th புக்ல இத நம்பர் லைன் அப்படின்ற தலைப்புல கொடுத்திருப்பாங்க. எண் கோடு அப்படின்ற தலைப்புல வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? சோ மொத்தம் 3 வகையான எண்களை இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இயல் எண்கள், இரண்டாவது முழு எண்கள், மூணாவது இன்டிஜர்ஸ். கரெக்டா? அதாவது முழுக்கள். இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் என்னன்னு சொன்னோம், அதுக்கான சிம்பிள் கேபிட்டல் N, அது 1ல இருந்து ஆரம்பிச்சு பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ் தான் என்னன்னு சொன்னோம், அதுக்கான சிம்பிள் W, அது 0ல இருந்து ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். சரியா? மூணாவதா என்ன பார்த்தோம், இன்டிஜர்ஸ் முழுக்கள் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம், அதுக்கான சிம்பிள் வந்து Z. கரெக்டா? சோ 2 வகையான முழுக்கள் இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் மிகை முழுக்கள், இன்னொன்னு நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் குறை முழுக்கள். ஓகேவா? சோ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்றது எங்க இருந்து இது வரைக்கும் +1ல இருந்து ஆரம்பிச்சு பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர். -1ல இருந்து ஆரம்பிச்சு மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறது நெகட்டிவ் இன்டிஜர். இப்போ இதில் தான் நீங்க ஒரு கான்செப்ட் வச்சிருப்பீங்க. கரெக்டா? இதுல -3 பெருசா -1 பெருசா அப்படின்னு கேட்டா நம்ம எப்படி சொல்லுவோம்? மைனஸ்ல சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர், பெரிய நம்பர்லாம் சின்ன நம்பர். இப்ப இங்க நார்மலா கேட்டா 3 பெருசா 1 பெருசான்னு கேட்டா 3 தான் சார் பெருசு, 1 சின்னது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஆனா மைனஸ்ல சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர், பெரிய நம்பர்ன்றது சின்ன நம்பர். அப்ப -1 தான் இங்க பெரிய நம்பர். ஏன் சார், எதை வச்சு அதை சொல்றீங்கன்னா தெளிவா புரிஞ்சுங்க. மைனஸை பொறுத்த வரைக்கும் 0க்கு பக்கத்துல எந்த நம்பர் இருக்கோ அதுதான் பெரிய நம்பர். எக்ஸாம்பிளுக்கு இந்த சமயம் எடுத்துங்க, -3 பெருசா -1 பெருசானா -1 தான் 0க்கு பக்கத்துல இருக்கு. கரெக்டா? அப்ப அதுதான் பெரிய நம்பர். இதே இங்க -5 இருக்குன்னு வைங்களேன், -5 பெருசா -3 பெருசானா -3 தான் பெருசு. ஏன்னா -5 கம்பேர் பண்ணும்போது -3 தான் 0க்கு பக்கத்துல இருக்கு. கரெக்டா? சோ இதுதான் லாஜிக். இதை வச்சுதான் நம்மளுக்கு அந்த மெத்தட் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் டைப் என்னன்னா ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ், அந்த ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க, விகிதமுறு எண்கள். அப்படின்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் விகிதமுறு எண்களுக்கான குறியீடு என்ன? சோ சிம்பிள் என்னன்னா Q, அதாவது கோஷன்ட் அப்படின்ற பேர்ல இருந்து தான் ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கான்செப்ட். சரியா? சோ அதனால அந்த கோஷன்ட்டுக்காக நம்ம என்னன்னு சொல்றோம், இத பாருங்க P/Q அப்படின்ற ஃபார்முலா. இதுல Q நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அதுதான் விகிதமுறு எண்களுக்கான பொது வடிவம். நல்லா புரிஞ்சுங்க. ஜெனரல் டேர்ம் ஆஃப் எ ரேஷனல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா P/Q, Q நாட் ஈக்குவல் டு 0. ஏன் சார் Q 0வா இருக்கக்கூடாது? அடுத்த கேள்வி அங்கதானே வரும். ஏன் Q 0வா இருக்கக்கூடாது? சப்போஸ் Q வந்து 0வா இருந்தா அங்க என்ன ஆகும்? P/0ன்னு வருமா? தெளிவா தெரிஞ்சுங்க. எந்த நம்பர்னா மேல இருக்கட்டும், கீழே 0 வந்தா அதுக்கான மதிப்பு இன்ஃபினிட்டி. சரியா? நான் அன்டிஃபைன்ட். ஓகேவா? இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம், இல்ல அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, இல்லனா முடிவிலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? தெளிவா தெரிஞ்சுங்க. மேல எந்த நம்பர்னா வரட்டும், 1947 கூட வரட்டும், கீழே 0 வந்தா அதுக்கான மதிப்பு இன்ஃபினிட்டி. சரிங்க சார், மேல 0 வருது சார், கீழே ஏதோ ஒரு நம்பர் வருது சார், இப்ப இதுக்கான மதிப்பு என்ன சார்? இதுக்கான மதிப்பு 0. சோ மேல 0 வந்தா 0, கீழே 0 வந்தா இன்ஃபினிட்டி. இதுதான் லாஜிக். சோ அது பிரகாரம் இங்க நான் Q-வை 0ன்னு போட்டேன்னா இதுக்கு மதிப்பே கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா? வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுவேன், அன்டிஃபைன்ட் அப்படின்னு. சோ அதனாலதான் அவங்க என்ன கண்டிஷன் சொல்லிட்டாங்க, P/Q அப்படின்றது தான் இதுக்கான ஃபார்முலா. அதுல Q கண்டிப்பா என்னவா இருக்காது, 0வா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ இதுலயே முக்கியமான விஷயம், Pனா யாரு சார், Qனா யாரு சார்? இது ரெண்டுமே நம்ம படிச்சிருப்போம்.
கரெக்டா? பி அப்படின்றது அந்த இடத்துக்கு என்ன பேரு? நியூமிரேட்டர் அப்படின்னு படிப்போம். கியூக்கு டினாமினேட்டர். கரெக்டா? சோ மேல இருக்கிற நம்பருக்கு என்ன பேர்ப்பா? தொகுதி. கீழே இருக்கிற நம்பருக்கு பகுதி. இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். சோ சின்ன வயசுல கூட இந்த ஸ்கூல்ல தமிழ் மீடியம் பசங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, மேல இருக்கிற நம்பரை தொகுதி அப்படின்னா தொப்பின்னு ஞாபகம் வச்சுங்க. தொப்பி தலைக்கு மேல இருக்கும், அப்ப மேல இருக்கிற நம்பருக்கு தொகுதின்னு பேரு. கரெக்டா? சோ அதே போல பகுதி அப்படின்னா பாதம்னு ஞாபகம் வச்சுங்க. பாதம் காலுக்கு அடியில இருக்கும், அப்ப கீழே இருக்கிற நம்பருக்கு பகுதின்னு பேரு. சரியா? சோ அதை வச்சு இது தொகுதி, இது பகுதின்னு எடுத்துக்கலாமா? கரெக்டா? சோ இததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு. கரெக்டா? தெளிவா புரிஞ்சுங்க. இங்க இருந்து ஒரு சில பாயிண்ட் சொல்லலாம். என்னன்னா பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நேச்சுரல் நம்பர்ஸா, இயல் எண்கள் தானே. இதை எல்லாத்தையுமே நான் ஒன்னால டிவைட் பண்றேன்னு வைங்களேன். ஒன்னால டிவைட் பண்ணா பி பை கியூ ஃபார்ம் வந்துருச்சப்பா. எனக்கு பி பை கியூ ஃபார்ம்ல தானே இருக்கு. மேல இருக்கிறது பி, கீழே இருக்கிறது கியூ. கரெக்டா? சோ பி பை கியூ ஃபார்ம் வருது. ஆனா இதுக்கு மதிப்பு மாறுவாங்க. 2/1க்கான மதிப்பு 2 தான், 3/1க்கான மதிப்பு 3 தான், 4/1க்கான மதிப்பு 4 தான். சோ மதிப்பு மாறாது. கரெக்டா? சோ ஆனா இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? பி பை கியூ ஃபார்ம்ல இருக்குல்ல. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? எழுதுறது எல்லாமே இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ். எல்லா இயல் எண்களும் என்னவா இருக்குன்னு சொல்லலாம்? விகிதமுறு எண்களா இருக்குன்னு சொல்லலாம். கரெக்டா? ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். சோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டியா நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. அது எப்படி வந்ததுன்னா இப்படிதான். சரியா? எல்லா நம்பரையும் நான் ஒன்னால டிவைட் பண்றேன் அப்படின்னும் போது இதுக்கு மதிப்பு மாறாது. ஆனா எனக்கு பி பை கியூ அப்படின்ற ஃபார்ம் வருது. பி பை கியூன்ற ஃபார்ம் வந்தாலே அது விகிதமுறு எண்கள் தான். எடுத்தது இயல் எண்கள். அப்ப எல்லா இயல் எண்களையும் நான் விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்றேன். ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா? சோ இது ஒரு கண்டிஷனா நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட், இந்த விகிதமுறு எண்களை வேற எப்படி பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் அப்படின்ற பேர்ல பேசலாம். ஃபிராக்ஷன்ஸ், பின்னம். சோ இதுவும் நம்ம சின்ன வயசுல படிச்ச சேம் அதே கான்செப்ட் தான். நான் இப்போ உங்களுக்கு ஞாபகத்தை படுத்த போறேன். சோ என்னென்ன வகையான ஃபிராக்ஷன் இருக்குங்க? மொத்தம் 3 வகையான ஃபிராக்ஷன் இருக்கா? என்னென்ன? ஒன்னு ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இன்னொன்னு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், மூணாவது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். சோ இதுதான் இந்த 3 வகைகள். கரெக்டா? சோ ப்ராப்பர், இதுக்கு தமிழ் என்னங்க? தகு பின்னம். இம்ப்ராப்பர் அப்படின்னா தகா பின்னம். மூணாவது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்னா கலப்பு பின்னம். ரைட்டா? சோ இந்த மூணுத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா என்னங்க? ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா 1/2 அப்படின்னு ஒன்னு எடுத்துக்கிறேன். கரெக்டா? இது ஒரு பின்னம், இது ஒரு விகிதமுறு எண். கரெக்டா? ரேஷனல் நம்பர்ஸ். இந்த விகிதமுறு எண்ல மேல ஒரு நம்பர் இருக்கு, கீழே ஒரு நம்பர் இருக்கு. மேல இருக்கிற நம்பருக்கு தொகுதி, நியூமிரேட்டர் அப்படின்னு பேரு. கீழே இருக்கிற நம்பருக்கு டினாமினேட்டர் அப்படின்னு பேரு. தொகுதி பகுதி அப்படின்னு. சோ இதுல 1ன்ற நம்பரு 2 விட சின்னதா இருக்கா? கரெக்டா? சிம்பிளா சொல்லணும்னா நியூமிரேட்டரை விட டினாமினேட்டர் பெருசா இருக்கு. சோ இப்படி இருந்தா அதை என்னன்னு சொல்லலாம்? ப்ராப்பர் ஃபிராக்ஷன், தகு பின்னம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? 2 கண்டிஷன் தாங்க தகு பின்னத்துக்கு. என்னென்ன கண்டிஷனு? 1 மேல இருக்கிற நம்பரு கீழே இருக்கிற நம்பரை விட சின்னதா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதாவது தொகுதி பகுதியை விட சின்னதா இருக்கணும். அதுதான் இங்க எழுதியிருப்பேன். நியூமிரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட சின்னதா இருக்கணும். சரியா? எல்லாம் ஒரே விஷயம் தான். 2வது பாயிண்ட் என்னன்னா, இதை நான் சிம்பிளிஃபை பண்றேன், சுருக்குறேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 1 விட கம்மியா இருக்கும்.
ஒன்னை விட குறைவு. ஒண்ணு இல்லைங்க, 1/2க்கு என்னங்க ஆன்சரு? 0.5. கரெக்டா? 0.5. அந்த 0.5 அப்படின்றது ஒன்னை விட சின்னது தானே, அரை. கரெக்டா? இது அரை தானேங்க, அரைன்றது ஒன்னை விட சின்னது. சரியா? அப்ப ரெண்டே பாயிண்ட். ஒன்னு நியூமிரேட்டர் பெருசா இருக்கும், ரெண்டாவது பாயிண்ட் சுருக்கும் போது ஒன்னை விட சின்ன நம்பர் வரும். சரியா? இவ்வளவுதான் தகு பின்னம். சரிங்க சார், அப்ப தகா பின்னம்னா என்ன, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா என்ன, இத கொஞ்சம் அப்படியே மாத்தி சொல்லுங்க. 3/2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னத்தை எடுத்துக்கிறேன். இந்த பின்னத்துல மேல இருக்கிற நம்பர் பெருசா இருக்கு, கீழே இருக்கிற நம்பர் சின்னதா இருக்கு. அதாவது நியூமிரேட்டரு டினாமினேட்டரை விட பெருசா இருக்கு. கரெக்டா? தமிழ்ல சொல்லணும்னா தொகுதி பகுதியை விட பெருசா இருக்கு. இப்படி இருந்தா அது பேரு தகா பின்னம், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஓகேவா? இந்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல இதுல ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா, இத சுருக்கும் போது எனக்கு கிடைக்கிற ஆன்சரு ஒன்னை விட அதிகமா இருக்கும். இத சுருக்குனா 1.5. ஆமா தானுங்க, 3ல பாதி 1.5. ஸோ 1.5 வரும். அது ஒன்னை விட அதிகம் தானே. ஸோ ரெண்டே பாயிண்ட் தான். இது தெரிஞ்சா தகா பின்னமும் ஓவர். மூணாவது கலப்பு பின்னம், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்னா என்ன சார்? ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனும் சேர்ந்தது தான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். சரியா? ஒரு முழு எண்ணும் ஒரு தகு பின்னமும் சேர்ந்தது தான் ஒரு கலப்பு பின்னம். சரியா? அந்த முழு எண் அப்படின்றது நான் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். சரியா? தகு பின்னம்ன்றது மேல சின்ன நம்பரு, கீழே பெரிய நம்பர், இந்த மாதிரி இருக்கணும். சரியா? சோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கலப்பு பின்னம், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ இந்த 3 கான்செப்ட் கண்டிப்பா தெரியணும். இதுல வேற எப்படி சார் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தகா பின்னத்தை சுருக்கும் போது அது எந்த பின்னமாக மாறும் அப்படின்னு வேணா கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு தகா பின்னம் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை நான் சிம்பிளிஃபை பண்றேன்னா அது என்ன ஃபிராக்ஷனா கன்வெர்ட் ஆகும்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5/2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? 5/2 மேல பெரிய நம்பர், கீழே சின்ன நம்பர். சோ இது தகா பின்னம் தானே, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான். இதை நான் சுருக்குறேன் அப்படின்னா மேல இருக்கிற நம்பரை உள்ள எழுதணும், கீழே இருக்கிற நம்பரை வெளியே எழுதணும். இதுதான் வகுத்தலுக்கான ப்ரொசீஜர். கரெக்டா? சோ இதுல இதை வகுக்கிறேங்க. 2ஆம் வாய்ப்பால 2 2 4, மீதி 1. சோ ஆன்சர் எழுதும்போது எப்படி எதுவும் மேல என்ன வந்திருக்கோ இதுக்கு என்னங்க பேரு? மேல ஒரு நம்பர் இருக்குல்ல, அதுக்கு என்ன பேரு? தமிழ்ல ஈவு அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல கோஷன்ட் அப்படின்னுவாங்க. சரியா? சோ அந்த ஈவை சைட்ல ஏதுங்க. கீழே இருக்குல்லங்க, இதுக்கு என்னங்க பேரு? இந்த நம்பருக்கு, அதாவது அந்த 1க்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா ரிமைண்டர், மீதின்னு பேரு. அந்த மீதியை மேல ஏதுங்க. சரியா? எதால டிவைட் பண்ணீங்களோ அந்த வகுக்கும் எண் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வகுக்கும் எண்ண கீழே எழுதுங்க. சோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இதுதான் நம்ம என்னன்னு சொல்லலாம், அதுக்கான சிம்பிளிபிகேஷனா சொல்லலாமா? கரெக்டா? சோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு தகா பின்னம். இந்த தகா பின்னத்தை நான் சுருக்கும் போது அது எனக்கு கலப்பு பின்னமாக மாறுது. ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை நான் சிம்பிளிஃபை பண்றேன் அப்படின்னா எனக்கு வர்றது ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். சரியா? சோ இது முக்கியமான பாயிண்ட். சரிங்க சார், ஒரு கலப்பு பின்னத்தை சுருக்கும் போது அது எந்த பின்னமா மாறும்? ஒரு கலப்பு பின்னம். சரியா? நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு முன்ன ஒரு தகா பின்னம் கொடுத்துட்டு அதை சுருக்குனா கலப்பு பின்னம் ஆகுது அப்படின்னு சொன்னோம். இப்போ ஒரு கலப்பு பின்னம் எடுத்துக்கிறேன், வந்த ஆன்சரே எடுத்துக்கிறேன், அது கலப்பு பின்னம் தானே. அந்த கலப்பு பின்னத்தை சுருக்கும் போது அது எந்த பின்னமா மாறும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது சுருக்குறது ஈஸிங்க. 2 2 4 சைட்ல மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? 4ஓட இந்த 1 கூட்டினீங்கன்னா 5 வந்துருமாங்க. சோ 5/2ன்னு கொஸ்டினே வருது பாருங்க. ஓகேவா? அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம், ஒரு கலப்பு பின்னத்தை சுருக்கும் போது அது தகா பின்னமாக மாறும். ஓகேவா?
ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நான் சிம்பிளிஃபை பண்றேன் அப்படின்னா எனக்கு வர்றது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். அவ்வளவுதான். ஸோ இது வரைக்கும் கண்டிஷன் தெரிஞ்சா பின்னம் அப்படின்ற கான்செப்ட் ஓவர். இதுவும் ரேஷனல் நம்பர் கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ ஏற்கனவே சொன்னதான் ரேஷனல் நம்பருக்கான சிம்பிள் என்ன? Q. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சோம், ஒரு சில டைப்ஸையும் பார்த்தோம். அதுக்கான பொது வடிவம் தெரிஞ்சுங்க. மேபி ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் கேட்கும் போது அங்க கேட்க வாய்ப்பு இருக்கு. P/Q, Q not equal to 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு டைப் பார்ப்போம். irrational numbers. irrational numbers விகிதமுறா எண்கள். இதுக்குன்னு தனியா குறியீடுலாம் தந்திருக்க மாட்டாங்க. சரியா? இருந்தாலும் இல்ல பாருங்க, irrational நம்பர்ஸ்னா என்ன சார்? எப்பவுமே இந்த விகிதமுறு எண்கள் ரேஷனல் நம்பர்ஸ் இதுக்கு முன்ன பார்த்தோம்லங்க, அதுல ரெண்டு விஷயம் சொல்லாங்க. பாருங்க, ரேஷனல் நம்பர்ஸ்ல எந்த மாதிரிலாம் ரேஷனல் நம்பர்ஸ சொல்லலாம், ஃபர்ஸ்ட் இதையும் தெரிஞ்சுப்போம். சரியா? ரெண்டு விதமா சொல்லலாம். அது என்னன்னா, ஒன்னு ஃபைனட் ரேஷனல் நம்பர்ஸ். ஃபைனட் ரேஷனல் நம்பர்ஸ் அதாவது முடிவுறு விகிதமுறு எண்கள். சரியா? முடிவுறு விகிதமுறு எண்கள். அந்த விகிதமுறு எண்களை முடிவுறு விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லனா சுயல் தன்மை கொண்ட விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லலாம். சுயல் தன்மை கொண்ட விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இங்கிலீஷ்ல ரெக்வரிங் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரெக்வரிங் ரேஷனல் நம்பர்ஸ். சரி, இது ரெண்டுத்துக்கும் என்ன சார் மீனிங் அது தெரியணும்ல. என்ன மீனிங்? ஃபைனட் ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்யறேன்னா, ரேஷனல் நம்பரா ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்பா, 5/2 இதே எடுத்துக்கிறேன். இல்லைன்னா இன்னும் ஈஸியா போடணும்னா 10/2ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இதை வகுக்கிறேன்னா எப்படிங்க வகுக்கலாம்? 2ஆம் வாய்ப்பால 2 5 10 மீதி 0ன்னு வந்துருச்சா? சோ இதுக்கு மேல இந்த சம போட முடியாது. பாத்தியா? அவ்வளவுதான், இங்கே முடிஞ்சிருச்சு இல்ல. சோ இந்த மாதிரி வந்தா அது பேரு முடிவுறு விகிதமுறு எண்கள். இது ஒரு விகிதமுறு எண் தானே. மேல ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் வந்திருக்கா, P/Q ஃபார்மேட்ல இருக்கா. சோ அப்படி இருந்தா இது ஒரு விகிதமுறு எண்கள். அந்த விகிதமுறு எண்களை சார் இங்க முடிஞ்சிருக்குல்ல, 0 முடிஞ்சிருச்சு இல்ல, இதுக்கு மேல அதை டிவைட் பண்ண முடியாது இல்ல. சோ இந்த மாதிரி வந்தா அது பேரு முடிவுறு விகிதமுறு எண்கள், ஃபைனட் ரேஷனல் நம்பர்ஸ். சரியா? சப்போஸ் இதே விஷயத்த 10/2க்கு பதிலா 10/3 வகுக்கிறேன்னு வைங்களேன். 10/3 வகுக்கிறேன்னா இப்ப என்னங்க ஆகும்? 10 3 டிவைட் பண்ணா 3 3s are 9, ரிமைண்டர் 1. இந்த 1க்காக பாயிண்ட் வச்சு 0 சேர்க்கிறேன்னா அகைன் 3 முறை 9 மீதி 1. கரெக்டா? ஏற்கனவே பாயிண்ட் வச்சனால 0 சேர்த்துக்கிறேன், அகைன் 3 முறை 9 மீதி 1. ஸோ ஆன்சரு மறுபடியும் நீங்க 0 சேர்க்க மேல ஒரு 3 ஆட் ஆகினே இருக்கும். ஸோ 3.333 இப்படி போயிட்டே இருக்கா. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா 3.3 பார் அப்படின்னு சொல்லுவாங்க. 3.3 பார். ஸோ இதுவும் விகிதமுறு எண்கள் தான். ஆனா இந்த விகிதமுறு எண்களுக்கு என்ன பேரு? சுயல் தன்மை கொண்ட விகிதமுறு எண்கள், ரெக்வரிங் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எது சார் சுயல் தன்மை? இந்த 3ன்ற நம்பர் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது இல்ல, அதனால இது பேரு சுயல் தன்மை கொண்ட விகிதமுறு எண்கள். சரியா? சரிங்க சார், இது வரைக்கும் பார்த்தா ரேஷனல் நம்பர்ஸ்ங்க. இர்ரேஷனல் நம்பர்ஸ் தான் என்னன்னு பார்ப்போம். விகிதமுறா எண்கள். இந்த விகிதமுறா எண்கள் அப்படின்றது ரொம்ப ஈஸிங்க. இப்போ √1க்கான ஆன்சர் என்னங்க? 1. இதுக்கு மேல இதுக்கு ஆன்சர் வராது இல்ல. அப்ப இது ஒரு விகிதமுறு எண், ரேஷனல் நம்பர்.
சரியா? ரூட் 2க்கான மதிப்பு எனக்கு தெரியாது. ரூட் 3, ரூட் 4. ரூட் 4க்கான மதிப்பு 2ன்னு தெரியுமாப்பா? 4க்கு ரூட் எடுத்தா 2ன்னு தெரியும். அதுவும் வந்து ஒரு ரேஷனல் நம்பர் தானே. ஸோ இது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறு எண்கள். ஆனா ரூட் 2க்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அக்யூரேட்டா தெரியாது. நம்ம லாக் புக் பிரகாரம் என்னன்னு சொல்லுவோம், 1.414 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லுவோம், 14 அப்படின்ற கான்செப்ட்ல. கரெக்டா? சோ இது ரூட் 2க்கான மதிப்பு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 1.414ஓட அது முடியல, அதுக்கப்புறமும் நம்பர்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்கு. ஸோ இங்க எப்படி டிவைட் பண்ணா நம்பர் போயிட்டே இருக்கோ அந்த மாதிரி இங்கேயும் போயிட்டே தான் இருக்கு. ஆனா வேற வேற நம்பரா வருது, இங்க ஒரே நம்பரா வந்துச்சா, அதனால இது என்னன்னு சொன்னோம், சுயல் தன்மை கொண்ட விகிதமுறு எண்கள்னோம். ஆனா இங்க வேற வேற நம்பர் வருது. ஸோ அதனால இத விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எண்டே இல்லை, நம்பர் போயிட்டே இருக்கும். நம்ம தான் என்ன செய்யறோம்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் போதும், 3 நம்பர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவை எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு தோராய மதிப்பு தான், கரெக்டான மதிப்புலாம் இல்லை. சரியா? அதே போல ரூட் 3க்கான மதிப்பு 1.732 எக்ஸெட்ரா இப்படி போகும். இதுவும் தோராய மதிப்பு தான். சரியா? அக்யூரேட் வேல்யூலாம் இல்ல, அப்ராக்சிமேட் வேல்யூ தான். சரியா? அதை தெரிஞ்சுங்க. அதே போல ரூட் 5க்கான மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 2.235 அப்படின்னு வரும். இதுவும் எக்ஸெட்ரால நம்பர்ஸ் போயிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு. பாருங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். சரியா? இத இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், விகிதமுறா எண்கள். இது இல்லாம நம்ம புக்ல வந்து பை என்பது ஒரு விகிதமுறா எண் அப்படின்னும் கொடுத்திருப்பாங்க. சரியா? பை என்பது ஒரு விகிதமுறா எண், இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 22/7 இதை டிவைட் பண்ணீங்கன்னா 3.142 சம்திங்ல இப்படி போயிட்டே இருக்கும். இதுலயும் நம்ம எடுத்தது என்ன, 3.14 மட்டும்தான் எடுத்துப்போம், அதுக்கு மேல வர்றது பெருசா கண்டுக்க மாட்டோம். ஆனா இது அப்ராக்சிமேட் வேல்யூ தானே தவிர அக்யூரேட் வேல்யூ இல்லை. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், டெசிமல் நம்பர்ஸ்.